அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? இன்னைக்கு ஜிம்மியோட எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட் பார்ட் 1. இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்கடா. ஏன்னா ரொம்ப கஷ்டம், நான் வெளியே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேவா? சரிடா, நான் இன்ட்ரோ மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த எஃபெக்டில் உங்கள் நேம் வந்துச்சா உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் எம்பிபிஎஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் 6 மந்த் ட்ரைனிங்காக இப்போ கொரியாவில் தான் இருக்கீங்க. நீங்கள் இந்தியன் கேர்ள் தான். உங்களோட ட்ரீமே நியூரோ சர்ஜன் ஆகணும் தான். ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ட்ரைனிங் எடுக்கலாம், அதுக்கப்புறம் போயிட்டு படிக்கலாம். அந்த மாதிரி பிளானில் தான் நீங்கள் கொரியா வந்திருப்பீங்க. நீங்கள் பார்க்க செம்ம அழகாக இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பீங்க. ஸோ யார் உங்களை பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட்டு சொல்கிற ஒரே விஷயம் உங்கள்கிட்ட நான் லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு லவ்லேலாம் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களோட ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணணும். அந்த மாதிரி தாட்டில் இருப்பீங்க. இதுவே போதும், நம்ம ஜிமின் சைடு வந்துடலாம். கமெண்டில் என்னக்கா ஜிமினுக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்கீங்கன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது சரியா? டைட்டிலே புரிஞ்சிருக்கும், ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஜிமின் இருப்பார். ஜிமின் இதில் ஒரு ப்ளே பாய் தான். ஸோ அவருக்கு பொண்ணுங்கண்டாலே ஜஸ்ட்டு பாடி தான், அவ்வளோதான். அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவார். ஸோ ஜிமின் அவருக்குன்னு ஓனர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அதில் தான் அவர் இருக்கார். அதுவே போதுண்டா, நம்ம ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இங்கே நீங்கள் உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்டு நைட் உங்கள் ஃப்ரெண்ட் மியா கால் பண்ணிட்டு, ஏய் எனக்கு என்னன்னாலும் பயமாக இருக்குடா, ஆனால் கண்டிப்பாக நான் அந்த ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் என்னையெல்லாம் அங்கே சேர்த்துருக்காங்கன்னா நான் ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோண்டா. தெரியுதுல்ல? அப்போ எதுக்குடி நீ பயப்பட்டு இருக்க? பேசாமல் இப்போ ஒரு 6 மந்த் தானே ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிடு, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. அப்படியா சொல்கிற? சரி மியா, நீ பேசினா தான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வருது, இல்லைன்னா பயந்துகிட்டே இருக்கேன். நாளைக்கு போகணும், நான் எல்லாமே இப்போவே ப்ரிப்பேராக வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசிவிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறா. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமில். ஸோ ட்ரைனிங் போக போகிறோம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெத்தோஸ்கோப்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களோட கோட்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் எழுதுனா ஃப்ரெஷ்ஷப் ஆகுனா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதுதான். அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஏர்லி மார்னிங்கே எழுந்து ஸோ எல்லாமே பண்ணிட்டு உங்கள் மார்னிங் ரொட்டீன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெடி ஆகி டிப்டாப்பாக ஒரு 8:30க்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேப் பிடிச்சி தான் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வெளிலேருந்து பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. கொரியாவிலேயே அதுதான் பெரிய ஹாஸ்பிட்டல் வேறு. உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் நம்ம ட்ரைனராக ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கார்டுக்கு தான் தேங்க் பண்ணணும். நீ போகிற, உன் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணுற, உன் லைஃப்பை நீ ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஃபைட்டிங் சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ உள்ளே போனால் ஒரு கேபினில் போயிட்டு நீங்கள் கேட்குறீங்க எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாஸ்பிட்டல் டீன் இருப்பார், அவர் தான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு போகிறீங்க. அங்கே போனால் நீங்கள் டோரை லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா உங்களை மாதிரி நிறைய பேர் ட்ரைனராக வந்திருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு பர்சன் கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்து ஸ்டன்னிங்கா, யார் அந்த பையன் ஷிஃப்ட் இருக்கானே, பா ஜிம்முக்கெலாம் போவான் போல், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனே சைட் அடிச்சுட்டு உள்ளே போயிட்டு அப்படியே உட்காடுறீங்க. அப்போ தான் அவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி இந்த சைடு தான் உங்களுக்கு, ஸோ அந்த சைட்லாம் போகக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன இவன் இப்படி ரூல்ஸ் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் கையை குத்திட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. இந்த சைடு பக்கத்தில், ஹேய் என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஆமாம், உன் பேர் என்ன? என் பேர் ஷா. அப்போது உன் பேர்? என் பேர் ஜாரா. ஓ ஜாராவா, நைஸ் நேம். ஆமாம், என்ன கண்ட்ரி? நான் யூரோப் கண்ட்ரி. ஓ யூரோப்பா, சரி. ஆமாம், என்ன இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்? இவன் பேர் என்ன? இவன் பேர் ஜங்குக். அது மட்டும் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டல் டீன் இருக்கார்ல, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரே அவர் தான்.
என்ன சொல்கிற? ஆமாம், அது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. அப்படியா சொல்கிற? இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நீ உன்னால் படிக்கவே முடியாது. என்னடி சொல்கிற? ஆமாம், ட்ரைனிங்கை நீங்கள் சரியாக கம்ப்ளீட் பண்ண தான் நீ ஆசைப்பட்ட மாதிரி படிக்கணும். இதுதான் படிக்க போகணும், ரெஸ்யூம்லேயே போட்டிருக்கல. ஆமாம், ஏன் ரெஸ்யூமை நீ எப்போ பார்த்த? இதான் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தியா? அதான் நான் எட்டி பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அதை பார்த்து 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறீங்க. அண்டு ஜங்குக் தான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு சரி போங்க அந்த மாதிரி சொல்லிடுறான். நீங்கள் ஜங்குக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், இந்த பையன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஏண்டி, அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது. என்னது ஆள் இருக்கா? இது யார் சொன்னா? அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க, பட் எனக்கு தெரியல. அப்படியா? ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் ஒருத்தர் இருக்காரா, ஆனால் செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பானா? எல்லா பொண்ணுங்களும் அவர் பின்னாடி தான் போகுமா? ஆமாம், அது யார்? அதுவாஷா? அவர் தான் பார்க் ஜிமின். அவர் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார், செம்ம க்யூட்டாக வேற இருப்பார் தெரியுமா? ஆனால் அவர் பொண்ணுங்கக்கிட்டேலாம் அவ்வளோ பேசவே மாட்டாராம், ரொம்ப கோல்ட் டைப்பாக இருப்பாராம். ஆனால் அவர் பண்ண எல்லா கேஸஸும் வந்து சரியாகவே முடிஞ்சிருக்கு. ஃபெயிலியர்னு ஒரு இதுவே கிடையாது தெரியுமா? செம்மையாக பண்ணுவார். ஆப்ரேஷன்லாம் வேறு லெவல். எல்லாருமே அவர்கிட்ட தான் போவாங்க. அண்ட் ஜங்குக் கூட தான் செம்மையாக பண்ணுவார். என்ன சொல்கிற? ஆமாம், இந்த கொரியாவில் டாப் 10 டாக்டர்ஸில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறதே ஜிமின் தான். அவர்கிட்ட ட்ரைனராக ஜாயின் பண்ணுறவங்களாம் வேறு லெவல். நீ நல்லாவே படிச்சுக்கோ, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா போயிடுறா. ஸோ நீங்கள் அது பின்னாடி என்னை எங்கடி விட்டு போகிற? எனக்கு வேறு புது கண்ட்ரி, எனக்கு இங்கே பற்றி சுத்தமாக எதுவும் தெரியாது, நீ வேணா சொல்லி கொடுறி. ஆமாம், நீ எங்கே இருந்து தங்கி படிக்கிற? அதுவா, நான் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட் அட்ரஸ் சொல்கிறீங்க. அவளும் கேட்டுட்டு சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஒரே ஷிஃப்ட் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே ஒரு சர்ஜரி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, ஜிமின் தான் செம்ம கூலாக வந்து சர்ஜரி பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா சாங் போட்டு வைப் பண்ணிட்டு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவர் பண்ணுற இதுவே செம்மையாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பதட்டமே இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக அதை பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு மெஸ்மரைஸ் ஆகிட்டு, இப்படியுமா ஒரு பையன் இருப்பான், இவன் என்ன டான்ஸ் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறான், செம்மையாக இருக்கானே, அல்டிமேட், இவங்கிட்ட தான் கற்றுக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஜிமினை சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் ஜாரா, ஏய் இப்போ தான் ஜங்குக் ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொன்னேன், இப்போ என்னடி நீ ஜிமினை சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அவன் சொல்கிறதே நோட் பண்ணுறீங்க, எப்படி என்னன்னு நோட் பண்ணுறீங்க. அண்ட் ஜிமினே சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் தான் அவங்கள பார்க்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு அவனை ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஃபைனலி அந்த ஆப்ரேஷனும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப்போ தான் நீங்கள் அவன் ஃபேஸ் மாஸ்க்கை கலட்டுறான். ஏன்னா நீங்கள் அவனை ஐஸை மட்டும் பார்த்துட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ டாப் டு பாட்டம் ஜிமினே பார்க்குறீங்க. பார்த்து அந்த சைடு ஜிமின் மேலே ஃப்ளாட் ஆகிட்டீங்க. எப்படின்னா ஜிமின் தான் உங்களுக்கு க்ரஷ்ஷு அந்த மாதிரி. ஸோ லவ்லாம் இல்லை, ஜஸ்ட்டு க்ரஷ்ஷு. ஏன்னா இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பான் உங்களை ஜிமின். நீங்கள் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு பையனை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜிமினே ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. அவன் ரொம்ப தூரம் நடந்துகிட்டே போயிட்டு இருக்கான். ஆமாம், இவன் எங்கே போகிறான்? நடந்துகிட்டே போயிட்டு இருக்கானே, சரி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஆனால் அவன் ஸ்டெப் வழியே நடந்து போகிறான். என்ன இவன் இவ்வளோ ஸ்டெப் போயிட்டு போகிறான், லிஃப்ட் இருக்குல்ல அதில் போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் லாஸ்ட்டாக அந்த பில்டிங்கில் டாப்பில் வந்து நிற்கிறான். டாப்பில் வந்து நின்றுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு தம் எடுத்து அவன் வாயில் வச்சு ஸ்மோக் பண்ணுறான். என்னது, இவன் ஸ்மோக் பண்ணுவானா? இவன் ஒரு டாக்டர் ஆனால் ஸ்மோக் பண்ணுறான். இவன் ஹெல்த்தில் அவனுக்கு கேரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடு குடுன்னு ஓடிட்டு போகிறீங்க. ஓடி போயிட்டு ஜிமின் ஸ்மோக் பண்ணியிருப்பான்ல, ஸோ அந்த தம்மை வாங்கி கீழே அவன் காலையில் நசுக்குறீங்க. அப்போ ஜிமின் உங்களை வைட் ஐஸில் பார்க்குறான். யாரா இந்த பொண்ணு, நான் பாட்டுக்கு தம் அடிச்சிட்டு இருக்கேன், இவ வந்து என் சிகரெட்டை பிடிச்சி கீழே போடுறா
அப்படின்னு சொல்லி ஜிமின் உங்களை தான் பார்க்குறான். ஸோ பார்த்து அவனுக்கு அந்த டைமு என்ன இப்போ இப்படி இருக்கா, அடிக்கலான்னு பார்த்தா செம்ம ஃபிகராக வேற இருக்காளே. ஜிமினா, அழகான பொண்ணு மேலே கை வைக்கக்கூடாதுடா, வேற இடத்துல தான் கை வைக்கணும். ஆனால் எப்படி என் தம்ம கீழே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்கள வைட் ஐஸில் பார்த்தவன் சடனாக அவனோட ஃபேஸ் கட்டை சேஞ்ச் பண்ணிட்டு கோவமாக பார்க்குறான். அவன் ஐஸ் ஃபுல்லாக ரெட்டிஸ் ஆகுது. நீங்கள் அவனை பார்த்துட்டு சாரி சார், அது நான் நீங்கள் தம் அடிச்சிங்களா, அதை அடிக்கக்கூடாதுல்ல, உங்கள் ஹெல்த்துக்கு சரியில்லை, நீங்கள் டாக்டர் தானே, அப்போ எதுக்கு தம் அடிக்கிறீங்க? நான் தம் அடித்தா தம் அடிக்கலன்னா உனக்கு என்ன, ஏன் ஹெல்த்து மேலே உனக்கு என்ன கேரு? இதை பாரு, இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காத, தயவு செய்து கீழே போ, இல்லைன்னு வச்சுக்கோவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் முறைச்சிட்டே உங்களை சொல்கிறான். உங்களுக்குண்ணா என்ன இவன் பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், பட் இவ்வளோ ரூடாக பேசுகிறானே, இவனுக்கு ஹார்ட்டே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை பப்பியாக க்யூட்டாக வச்சுட்டு அப்படியே கீழே போகிறீங்க. திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறீங்க. பார்க்குறாளே இப்படி பார்த்து தான் பசங்கள்லாம் மயக்கி வச்சுருப்பாளோ, இவன் எந்த மாதிரி கேரக்டர்னே தெரியலையே, இவன் எப்படி என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தா? ஜிமினா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அவன் தம்பல் பற்ற வச்சுட்டு அவனை ஃபோன் எடுத்துகிட்டு அவனை கேலரி ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு என்ன பீஸை சாப்பிடலாம், இந்த ஃபிகர் வேணாம், இதை ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன், இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தட்டி பார்க்குறான். அவனுக்கு உங்களோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. இப்போ எதுக்கு இவளோட ஃபேஸ் எனக்கு ஞாபகம் வருது தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் சரி ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கா, ஒரு 2 டைம் டேஸ்ட் பண்ணியிருக்கோம், சரி ஓகே இந்த நைட்டு டின்னருக்கு இவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிஏக்கு தான் கால் பண்ணுறான். அப்பா சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் ஒரு பிக் அனுப்பியிருக்கேன், என் ரூமுக்கு இவ்வளோ அமுச்சு விடு ஓகேவா, இன்றைக்கி நைட் டின்னருக்கு இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அவர் சரி ஓகே பாஸ், நான் இன்றைக்கி நைட் அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் கால் கட் பண்ணிடுறாரு. அண்ட் நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லை, ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி கூட. ஸோ உங்கள் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வெளில தான் நிற்கிறீங்க. ஸோ கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு அப்போ சாரா தான் ஹே நீ என்ன இன்னும் கிளம்பலையா? நான் கிளம்பணும், பட் இன்னும் கேப் அதில் புக் பண்ணிட்டேன், கொஞ்சம் டைம் ஆகும். சரி ஓகே, என் கேப் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன், நீ பார்த்து சேஃபாக போயிடுவல்ல? ஓகே நான் போயிடுவேன் சாரா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிளம்பிடுறா. ஸோ நீங்கள் தான் வெயிட் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக அவன் கோட் எடுத்துகிட்டு ஸ்டெட்டோஸ்கோப்பை எடுத்துகிட்டு அவன் காலில் போட்டு வாரான். ஆமாம், எதுக்கு இவன் இவ்வளோ அவசரமாக வாரான்? ஆமாம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் தான் அவன் கார் எடுத்துகிட்டு போகும்போது விண்டோ சைடாக அவன் க்ளோஸ் பண்ண போகிறான். அப்படியே உங்கள் ஃபேஸ் தான் அவனுக்கு தெரியுது. இவன் முகரக்கட்டையை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா இவளை பார்த்துட்டு போனா என்ன நடக்குமோ தெரியல ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிட்டு போயிடுறான். ஸோ உங்களோட கேபும் வந்துடுச்சு, நீங்களும் உங்கள் ரூமுக்கு கிளம்பி போயிடுறீங்க. ஸோ இப்போ ஜிம்மியோட அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அவன் போகிற வழியிலே அவன் ரூம் தான் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டு அவன் அப்பார்ட்மெண்ட்டை உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறான்னா ஸ்டெத்தோஸ்கோப் ஒரு சைடு, அவன் கோட் ஒரு சைடு, அவன் பேக் ஒரு சைடு எரிஞ்சிட்டு அவன் ஷூவெல்லாம் ஒரு சைடு எரிஞ்சிட்டு என்ன பண்ணுறான்னா அவன் ஷர்ட்லாம் ஒவ்வொரு பக்கம் ரிமூவ் பண்ணி போட்டு அவன் பெட்லாம் அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் அவன் பேண்ட்டு தான் போட்டிருக்கான். ஸோ அது அப்படியே என்ன பண்ணுறான்னா அப்படியே ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போனால் ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அதை பார்த்து ஜிமின் ஏய் சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, பொண்ணுங்களை வெயிட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், பட் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவன் கிட்ட தான் போகிறான். கிட்ட போயிட்டு நெக்கில் கிஸ் பண்ணலான்னு போகிறான். அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, ஹே பேபி நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னடி? ஆமாம் எல்லாருமே பண்ணும்போது ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவாங்கல்ல, நீ ஏன்டா நெக்கில் கிஸ் பண்ணுற? எனக்கு அங்கே கிஸ் பண்ண தான் பிடிக்கும், நெக்கில் அந்த கேரிங் மாரி அந்த கிஸ்லாம் எனக்கு தெரியாது. உன்னை எதுக்கு யூஸ் பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை வாங்கிட்டு கிளம்பு அப்படி ஜிமின் சொல்லிவிட்டு ஸோ ஜிமினை ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான் அந்த பொண்ணை.
ஸோ அவன் என்ன பண்ணனா ஸ்ட்ரைட்டாக அவன் பொண்ணை பெட்டில் உட்காந்தபடியே உட்கார வச்சுட்டு, ஸோ அவன் பேண்ட் மட்டும் தானே போட்டிருப்பான். ஸோ அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு, என்ன பார்க்குற, எல்லாமே நானே பண்ணணுமா என்ன, உனக்கு நான் சொல்லித்தரணுமா, ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல. ஆஹா ஓகே ஜிமின், பண்ணியிருக்கோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஜிமினோட பேண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிட்டு அவனை வெளியே எடுத்து அவள் அப்படியே அங்கே சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஜிமினுக்கு நான் செம்ம ஹைப் ஆகுது. அவள் ஹேரை பிடிச்சிட்டு அவனும் நல்லா ஹாஷாக பண்ணுறான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. ஜிமினை பொண்ணு பெட்டில் போட்டு கவுபாய் ஸ்டைலில் வந்து படுக்க வச்சுட்டு மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே தான் ஒரு 4 hours அந்த பொண்ணை விடாமல் மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் ட்ரைன் ஆகிட்டு அப்படியோ ஜிமினும் ரொம்ப சொட்டிங்கோட அவளை அப்படியே தள்ளி விட்டு, பா இப்போ தான் எனக்கு சரியாயிடுச்சு, கிளம்பு, டைம் ஆச்சு, என் ரூமில் இதுக்கு மேலே நீ இருக்கானா, என் அப்பா வந்தால் ஓவராக தெகுருவான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஜிமினை பார்த்துட்டு, ஒரு 1 hour நான் தூங்கிட்டு போகிறேன்னு, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏய் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு மூஞ்சி சிரிச்சுக்கிட்டு, இவனுக்கு போயிட்டு இப்படி பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் போட்டுடுறா. போகிறதுக்குள்ளே ஜிமின் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பார்க்குறான். அந்த பொண்ணு இன்னும் பெட்லேயே உட்காந்துட்டே இருக்கா. ஏய் நான் தான் உன்னை போக சொன்னேன்ல, எதுக்கு நீ இப்போ உட்காந்துட்டே இருக்க? அப்போ அந்த பொண்ணு ஃபோன் எடுத்து காட்டுறா. என்ன இது? ஜிபே பண்ணி விடு. மணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் வந்து 4 hours-க்கான மணி வந்து பே பண்ணுறான். அப்போ முறைச்சிட்டு, இங்கே பாரு ஜிமின், எனக்கு 1/2 hour எக்ஸ்ட்ரா வேணும். என்னது 1/2 hour எக்ஸ்ட்ரா வேணுமா? ஏய் இங்கே பாரு, 1/2 hour உனக்கு வெயிட் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஓவராக பண்ணிட்டேன், ஸோ அதனால் நீ எக்ஸ்ட்ரா மணி வேணும். சரி தந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கொடுத்துட்டு, தயவுசெய்து இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்றான். அந்த பொண்ணு குடுக்குன்னு ஓடி போயிடுது. சரிடா, நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் பார்க்கலாம் சரியா? நான் வந்து சூன் அப்லோட் பண்ணிடுறேன். பர்பிள் யூ.